Hi guys, today's we go to the singly linked list. Singly linked listனா என்னன்னு பார்க்கலாம். இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நோடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. லிங்க்டு லிஸ்ட்டில் பொறுத்தவரையும் நோடு வைஸ் தான் எல்லாமே யூஸ் ஆகும். லைக் ஃபஸ்ட்டு நோடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஜாவா வேர்ல்டுங்கும்போது லைக் நோடுங்கிறது ஒரு கிளாஸு தான். ஓகேவா? ஐ வில் ஷோ தட். லைக் இது வந்து ஓனாக லிங்க்டு லிஸ்ட்டு நான் வந்து அந்த பேரில் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஹியர் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். இதைத்தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். லைக் இத்தனை கோட் இருக்கே அப்படின்லாம் பயப்படாதீங்க. லைக் வெரி ஈஸி தான். இதெல்லாமே வந்து மெத்தட்ஸ் லைக் க்ரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலீட்டு, தோஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ அதெல்லாம் விட்ருங்க. ஃபஸ்ட்டு வந்து லிங்க்டு லிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ என்னடா கிளாஸு நோடுனா இதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கிடையாது. இந்த கிளாஸுக்குள்ளே ஒரு நோடுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், இன்னர் கிளாஸ் இது. இங்கே ஜாவா வேர்ல்டில் வந்து எப்படின்னா லைக் கிளாஸுங்கிறது ஒரு டேட்டா டைப் மாதிரி தான் ஃபுல்லாமே. இது வந்து ஒரு வேஃபர் கிளாஸ். நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக்கு. இது வந்து ஒரு கிளாஸ். ஓகேவா? இது நம்பரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு கிளாஸ்னால் ஒரு டேட்டா டைப் மாதிரி தான் வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு இது ஒரு டேட்டா டைப் தான். நோடுங்கிறது ஒரு டேட்டா டைப் மாதிரி தான். லைக் நாட் அ டேட்டா டைப் மாதிரி தான். நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நோடுங்கிறது ஒரு டேட்டா டைப்பு. அந்த டேட்டா டைப்புக்குள்ளே 2 வேரியபிள்ஸ் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன வேரியபிள்னால், இப்போ வந்து இங்கே வந்து இன்டீஜர் இருக்குதுன்னு வைங்க. லைக் இங்கே வந்து இன்ட்டு போட்டுக்கிறோம். இன்டீஜர் டேட்டான்னு அதோட ரெஃபரன்ஸ் தெரியுமில்ல உங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து ஜாவா வந்து பேசிக்ஸ் படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். டீச்சருங்க இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இன் திஸ் நோட் கிளாஸ். ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான் இந்த நோட் கிளாஸ்க்குள்ளே இந்த 2 வேரியபிளும். ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜர் டேட்டா, என்ன டேட்டா கொடுக்க போகிறீங்களோ அந்த டேட்டா. ஓகேவா? அடுத்து வந்து நோடு. ஏன்டா நோடுக்குள்ளேயே லைக் நோடு போட்டிருக்கேங்க, கிளாஸுக்குள்ளேயே இன்னொரு கிளாஸு கிரியேட். நான் தான் சொன்னேன்ல, இன்டீஜரும் ஒரு டேட்டா டைப் மாதிரி தான், நோடு ஒரு டேட்டா டைப் மாதிரி தான். ஸோ நோடு வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ரெஃபரன்ஸை வந்து இந்த இதுக்குள்ளேயே கொடுத்துட்றேன். இதை இது எப்படின்னா ரியாக்ட் ஆகும்னா, இந்த நோடு வந்து நெக்ஸ்ட் அடுத்த நோடை மறுபடியும் இதவே பாயிண்ட் அவுட் பண்ணும். லைக் இதே வந்து இதை இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. நெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு நோடுலேருந்து இன்னொரு நோடை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான். அடுத்த அட்ரஸ் ஒரு இன்னொரு நோடோட அட்ரஸை வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கும், இந்த நெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளில். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஐ திங்க் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஜாவாவை தெரிஞ்சவங்க. கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, லைக் கண்ணுக்கு தெரியாத ஒரு மெத்தட் மாதிரி தான் ஒரு கிளாஸ்க்குள்ளே. ஓகேவா? லைக் வேர் வி லைக் நம்ம எப்போ வந்து நோடு வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அப்போயெல்லாம் வந்து இதுதான் கால் ஆகும். இதை கால் ஆகும்போது நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவோம். அந்த வேல்யூ வச்சு தான் டேட்டாக்குள்ளே போய் வேல்யூ உட்காந்துரும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா, நோடுனா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு கிளாஸு, அந்த கிளாஸுக்குள்ளே டேட்டான்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் தான் இந்த அடுத்த டேட்டாவை வந்து இதோட அட்ரஸை வந்து இதில் வச்சுருக்கும், பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா வந்து உட்காருதுன்னா அது ஒரு நோடு க்ரியேட் பண்ணி அதில் டேட்டா வந்து உள்ளே போய் உட்காந்துக்கும். அதோட நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா. ஓகேவா? அண்ட் தென் அடுத்து மறுபடியும் இன்னொரு நோடு ஆட் பண்ணுறீங்கன்னா நோடு க்ரியேட் பண்ணிடும் தனியாக. அண்ட் தென் அப்படியே இதோட நெக்ஸ்ட்டு நல்லா இருக்கும்ல, அந்த நல்லா எடுத்துகிட்டு இதோட அட்ரஸை அந்த நெக்ஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணிடும். அப்போ தான் வந்துட்டு இங்கே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். லைக் வந்து இந்த நோட்லேருந்து இந்த நோடுக்கு கனெக்ஷன் இருக்கும். இதே மெக்கானிசம் தான் எல்லாத்துக்கும் நடக்கும். லைக் இதில் வந்து நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த நோட் லைக் இந்த 2 நோடு தான் இருக்குது. அடுத்து அந்த நல்ல எடுத்துகிட்டு இன்னொன்று க்ரியேட் பண்ணுறோம், நோடு க்ரியேட் பண்ணி சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஓகேவா? அப்போ இங்கே நல்லுன்னு இருந்திருக்கும், இதுதான் கடைசி நோடாக இருந்தால். நல்ல எடுத்துகிட்டு அடுத்த ஒரு நோடை க்ரியேட் பண்ணி இதோட அட்ரஸை வந்து இதில் சேவ் பண்ணோம்னா இது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். அப்போ இதோட நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். அடுத்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு நோடை க்ரியேட் பண்ணுறோம். அந்த நோடோட அட்ரஸை வந்து இதோட நெக்ஸ்ட்டில்
வந்து சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணால் அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்படியே இந்த மாதிரி போட்டி போட்டியாக போயிட்டே இருக்கும். கடைசியாக வந்து லைக் நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட்டோட கடைசி நோடுக்கு போகிறோன்னா அதோட நெக்ஸ்ட்டில் வந்து எப்பயுமே நல் இருக்கணும். லிங்க்டு லிஸ்ட்டு பொறுத்தவரையும் எல்லாமே வந்து ரன் டைமில் தான் ஒர்க் ஆகும். இது எல்லாமே நாட் அ கம்பைல் டைம், ஓகேவா? இது எல்லாமே ஆப்ஜெக்டை பொறுத்து தான் எல்லாமே ஒர்க் ஆகுது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். ஹெட்டு ஹெட்டுனா ஒன்றும் இல்லை, லைக் ஃபஸ்ட்டு நோடை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான். லைக் இதில் வந்து ஹெட்டுன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு நோடை வந்து ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸை வந்து ஹெட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து ஒரு டேட்டாவை அசஸ் பண்ணணும்னா இந்த ஹெட்டில் தான் போய் ஃபஸ்ட்டு இந்த நோடை மட்டும்தான் எடுக்க முடியும். அடுத்த நோடு வந்து உங்களுக்கு வேணும்னா ஹெட்டோட நெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா மட்டும்தான் வந்து அடுத்த நோடை அசஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். இதவே லூப் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நம்ம வந்து என்ன இந்த இந்த நோடுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும்னா லைக் ஹெட்டிலேருந்து நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் இது இங்கே வந்து சேரும். இதோட நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா இதை அசஸ் பண்ணலாம், ஓகேவா? அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரிலாம் போடுறது தப்பு. லைக் போட்டால் வரும், பட் நீங்கள் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஆர் தௌசண்ட்ஸ் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ரியல் டைமில். ஸோ அது வந்து நாட் அ கரெக்ட் வே. ஸோ அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் என்னென்ன இதுன்னு சொல்கிறேன். ப்ரீ ரெக்வஸ்ட்னா இந்த வீடியோஸில் வந்து என்னென்னா லைக் ஜாவாவோட பேசிக்ஸ் எல்லாமே, அப்புறம் வந்து ஹீப்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, லைக் ஜாவா வந்து எப்படி ஒர்க் ஆகுது அந்த விஷயத்துக்கு ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு இதில் வந்து நம்ம வீடியோஸை பார்த்தீங்கன்னா புரியும். எப்பயுமே ஹீப்பில் தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து போய் சேரும். ஸோ அதனால் ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டாக்கில் இருக்கும். அந்த ஸ்டாக்கில் வந்து ரெஃபரன்ஸுங்கிற வேரியபிளில் ஹீப்பில் இருக்கிற அட்ரஸை வந்து ரெஃபரன்ஸில் வாங்கி வச்சுருக்கும். அப்போ ரெஃபரன்ஸை கொண்டாந்து இந்த நெக்ஸ்ட்டில் சேவ் பண்ணோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸ் தான் வந்து நெக்ஸ்ட்டில் சேவ் ஆகும், இதோட நெக்ஸ்ட்டில். அப்போ இதோட அட்ரஸ் வந்து இது கிடச்சிருச்சு. அப்போ வந்து இது கனெக்ஷன் ஆயிரும். கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து இதுதான் வந்து கடைசி நோடு மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஒரு நோடு க்ரியேட் பண்ணுறோன்னா எப்பயுமே நெக்ஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து கனெக்ட் பண்ணுறோன்னா இதுதான் கடைசி நோடு, இங்கே நல்லா இருந்துருக்குது. லைக் மறுபடியும் இன்னொரு நோடு க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து அதோட அட்ரஸை வந்து இந்த நெக்ஸ்ட்டில் சேவ் பண்ணோம்னா இதுதான் கடைசி நோடு, ஓகேவா? இதில் நல்லா இருந்திருக்கும். மறுபடியும் இன்னொரு நோடு அதே மாதிரி ஒரு நோடு க்ரியேட் பண்ணி அதை வந்து அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு இந்த நெக்ஸ்ட்டில் சேவ் பண்ணோம்னா இதோட அட்ரஸ் வந்து இந்த நெக்ஸ்ட்டில் சேவ் ஆகிருக்கும். ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். இது எல்லாமே ஒரு லிங்க்டு லிஸ்ட்டாக மாறிடும். ஸோ வேறு கடைசியாக எப்பயுமே கடைசி நோடு வந்து நல்லா தான் இருக்கணும். அது நல்லா தான் இருந்தால் தான் அது முடிவு இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேவா? வேரியஸ் டைப்ஸ் இருக்குது லிங்க்டு லிஸ்ட்டை பொறுத்தவரையும். லைக் டபுள் லிங்க்டு லிஸ்ட் இருக்குது, சிங்கிள் லிஸ்ட்டு பார்த்தாச்சு, சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்டேஷன்ஸை பார்ப்போம். இங்கே வந்து ரொம்ப இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. லைக் நான் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறேன். இதுலேருந்து நான் அப்படி சும்மா ஒரு கிளான்ஸாக சொல்ல போகிறதில்ல. ஸ்க்ராட்ச்லேருந்து லிங்க்டு லிஸ்ட்டுன்னு கிளாஸ் நேமை வச்சு புதுசாக வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். டபுள்லி லிங்க்டு லிஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, இங்கேயே வைங்க. நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா, நெக்ஸ்ட்டுங்கிறது அடுத்த நோடை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். இதுவே முன்னாடி ஒரு ப்ரீவியஸ்னு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். ப்ரீவியஸுங்கிறது முன்னாடி இருக்கிற நோடு. இங்கே ஒரு ப்ரீவியஸ் இருக்குன்னா முன்னாடி இருக்கிற நோடை ப்ரெசென்ட் பண்ணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் நோடில் வந்து நல்லுன்னு தான் இருக்கும். இல்லை லைக் ஃபஸ்ட்டு நோடில் ப்ரீவியஸ் நோடு வந்து நல்லுன்னு தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு நோடே கிடையாது. எது ஃபஸ்ட்டு நோடோ அதுதான் ப்ரீவியஸில் வந்து நல்லா இருக்கும். எது லாஸ்ட் நோடோ அது வந்து நெக்ஸ்ட்டில் வந்து நல்லா இருக்கும், ஓகேவா? அதுதான் டபுள் லிங்க்டு லிஸ்ட்டு. இதெல்லாம் குழப்ப விரும்பலை நான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லிங்க்டு லிஸ்ட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ திங்க் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
டாடா பாய் பாய்.